வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு செல்வோருக்கு போலீசார் விசேட எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். வெளிநாட்டு பயணிகள் தங்களிடம் உள்ள வெளிநாட்டு நாணயங்களை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பண பரிமாற்ற நிலையங்கள் அல்லது உரிமம் பெற்ற வங்கிகள் மூலமாக மட்டுமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மூலம் பணப்பரிமாற்றம் செய்பவர்கள் போலி நாணயத்தாள் மோசடிகளுக்கு ஆளாகும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் தங்களின் பண பரிமாற்றங்களை அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற வங்கிகள் அல்லது நிலையங்கள் மூலமாக மட்டுமே பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அங்கீகாரம் இல்லாத சட்டவிரோத நபர்களிடம் பணத்தை மாற்ற முயலும் போது போலி நோட்டுகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளதுடன் ஏனைய ஏமாற்று வேலைகளுக்கும் அவர்கள் சிக்க நேரிடும் எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் வீழ்ச்சியடைந்த நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்தி மோசடி செய்யும் கும்பல்கள் செயற்பட்டு வருவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பெண்ணொருவர் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி அமெரிக்க டாலர்களுடன் சிக்கியிருந்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருந்தன. பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளின் பணத்தாள்கள் அச்சிடப்பட்டு இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் அதனை குறைந்த விலையில் விற்பனை செய்வதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.